நெல்லை டவுன் அம்மன் சன்னதி தெருவில் மின்சாதன பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர் காந்திலால் இல்லத்திலும் ராஜஸ்தான் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஜெயின் பவன் இல்லத்திலும் தேர்தல் பறக்கும் படையினர் காவல்துறையினருடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மக்களவை தேர்தல் ஒரே கட்டமாக வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் நெல்லை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் குரூஸ் மற்றும் அதிமுக வேட்பாளராக ஜான்சி ராணி, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நைனா நாகேந்திரன் உட்பட 23 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் அறிவித்த கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் நெல்லை மாவட்டத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மற்றும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 3 பறக்கும் படையினர் வீதம் 6 சட்டசபை தொகுதிகளும் 18 பறக்கும் படையினரும் ஒரு தொகுதிக்கு 3 நிலையான கண்காணிப்பு குழுவினர் என மொத்தம் 18 நிலையான கண்காணிப்பு குழுவினரும் தொகுதி முழுவதும் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பறக்கும் படையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஊர் எல்லைகளிலும் முக்கிய சாலைகள் சந்திப்புகளிலும் வாகனங்களை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் டவுன் பகுதியில் வாக்காளர்கள் பணம் பட்டுவாடா செய்வதற்கு பணம் பதுக்கப்பு செய்யப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நெல்லை டவுன் அம்மன் சன்னதி தெருவில் உள்ள பிரபல மின்சாதன பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் காந்திலால் அவரது மற்றும் அவரது உறவினர்கள் சந்துத் ஆகியோரின் வீடு மற்றும் மின்சாதன விற்பனை செய்யும் கடைகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் டவுன் அம்மன் சன்னதி தெருவில் உள்ள வடநாட்டு ராஜஸ்தான் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் ஜெயின் பவன் இல்லத்திலும் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த சேட்டு கடைகள் மற்றும் வீடுகளில் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.